ஹலோ குட்டி ஸ்டோரிஸ் நண்பர்களே, ஒரு கதை கேட்போமா? இது ஒரு குட்டி கரடி ப்ரூனோ மற்றும் மாயத்தேன்மலையின் கதை. ஒரு அழகான பச்சை பசேலாக இருக்கும் மலைக்காட்டில் ஒரு குட்டி கரடி வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் ப்ரூனோ. ப்ரூனோக்கு தேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் தினமும் சொல்வான், நான் உலகிலேயே இனிமையான தேனை கண்டுபிடிக்கப் போகிறேன். ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு கிழிந்த காகிதம் கிடைத்தது. அது ஒரு வரைபடம். அதில் எழுதப்பட்டிருந்தது, மாயத்தேன்மலையை தேடு. ப்ரூனோவின் கண்கள் பெரியதாக ஆனது. வாவ், மாயத்தேன் கிடைக்கப் போகிறது. அவன் அந்த வரைபடம் காட்டும் பாதையில் சென்றான். பாதையில் ஒரு ஆமை இருந்தது. அது மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. நான் அந்த பக்கம் செல்ல வேண்டும் என்றான். என்னை தள்ளாமல் காத்திருக்கிறாயா என்ற அந்த ஆமை கேட்டது. ப்ரூனோ யோசித்தான். நான் அவசரப்படக்கூடாது. அவன் அமைதியாக காத்திருந்தான். சில நேரம் கழித்து, நீ பொறுமை கற்றுக்கொண்டாய் என்ற அந்த ஆமை கூறி சென்றது. ஒரு சிறிய ஒளி ப்ரூனோவின் இதயத்தில் பிரகாசித்தது. ப்ரூனோ தொடர்ந்து நடந்தான். முன்னால் ஒரு சின்ன ஆறு. அடடா, நான் விழுந்து விடுவேனா என்று யோசித்தான். அவன் ஆழமாக மூச்சுவிட்டான். 1, 2, 3. அவன் வெற்றிகரமாக கடந்துவிட்டான். நீ துணிவை கற்றுக்கொண்டாய் என காற்று கிசுகிசித்தது. ப்ரூனோ தொடர்ந்து நடந்தான். மலை மேல் ஒரு சிறிய தேனீ வலையில் சிக்கி அழுதது. உதவி! ப்ரூனோ நிறுத்தினான். நான் தேன் தேடி செல்கிறேன், ஆனால் முதலில் உதவ வேண்டும். இந்த தேனீயை காப்பாற்ற வேண்டும். அவன் மெதுவாக வலையை அகற்றினான். தேனீ நன்றி கூறி சிரித்தது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். வா, நான் உன்னை தேன்மலை இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். மலை உச்சியில் பெரிய தேன்மலை இருந்தது. ப்ரூனோ மகிழ்ச்சியாக பார்த்தான். ஆர்வமாக தேனை சாப்பிட்டான். ஆனால் அது சாதாரண தேன்தான். அடடா, மாயம் எங்கே? அப்போது தேனீக்கள் கூறின, மாயம் தேனிலில்லை. நீ கற்ற பொறுமை, துணிவு, கருணை, அதுவே உண்மையான இனிமை. ப்ரூனோவின் மனம் மகிழ்ந்தது. ப்ரூனோ மிகவும் ஆனந்தமாக சிரித்தான். ப்ரூனோ வீட்டிற்கு திரும்பினான். அம்மா கேட்டாள், மாயத்தேன் கண்டுபிடித்தாயா? அதற்கு ப்ரூனோ, ஆமம்மா, என் மனசுல கண்டுபிடித்தேன். பிறகு வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. காடு முழுவதும் கொண்டாட்டம். குட்டீஸ், பொறுமை, துணிவு, கருணை, இதுவே வாழ்க்கையின் இனிமையான மாயம். இந்த கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய கதைகள் கேளுங்க. பை பை குட்டீஸ்.